கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து கர்த்தர் உம்மை ஆதரிப்பாராக. ஆம், சீயோனிலிருந்து உங்களுக்கு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆதரிக்க இந்த நாளில கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆதரவை அளிக்கிற தேவன். இந்த பூமியிலே அநேக ஆதரவு திக்கற்ற நிலைமையிலே நம்மை தவிக்க விட்டு விடுகிறது. அநேக ஆதரவை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்களால் சில சூழ்நிலைகளிலே நமக்கு ஆதரவு கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரும் ஒத்தாசை, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரும் ஆதரவு நிச்சயமாக நம்மை கைவிடாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, சீயோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆதரவை அனுப்புகிற நல்ல தகப்பனே, நீரே இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்து, நீரே இவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வழிநடத்த போகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சாட்சிகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக அறிவிக்க கர்த்தர் இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.